கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே நிலவே நிலவே சரிகம பதனி பாடு. அப்போ உண்மையாவே பிடிச்சிருக்கா? உன்னை தானே கேக்குறேன், பிடிச்சிருக்கா? அது கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் சொல்றது. ஓ சரி, என் கண்டிஷனை சொல்றேன், அது பண்ணிட்டு அப்புறம் போ, சரியா? சீக்கிரம் சொல்லிட்டா மட்டும் அப்படியே செஞ்சுட்டு தான் வருவேன். பாக்குறேன் நீ செய்யறியா இல்லையான்னு. அது ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கணும் தான் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் ஓடி வரேன். இவ்வளோ தூரம் வரேன்னு எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு உனக்கு தோணிருக்கா? ஆமா ஆமா எனக்கு தோணும். நீங்க பாவம் அங்கிருந்து எங்க வீட்டுக்கு இவ்வளவு தூரம் வரீங்களா, உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணும். என்ன சொல்ற? உண்மையாவே உனக்கு கொடுக்கணும்னு தோணிருக்கா? ஆமா, நீங்க சொன்னதுதான். அவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்களா, உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தோணும். பேச்சு மாற மாட்டீங்க. இதுல மாறதுக்கு என்ன இருக்கு? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு கொடுக்கணும்னு தோணும். அப்போ கண்டிப்பா நான் கேட்ட கொடுப்பியா? நீங்க கேட்டால, நீங்க கேட்காமலே கொடுப்பேன். உண்மையாவே சொல்றேன். ப்ராமிஸா சொல்றேன். இனியா நீ இவ்வளவு பயந்துட்டு இருந்தியடா, அவளே கொடுக்குறேன்னு சொல்றாளே. சரி இப்ப கிடைக்குமா? கிடைக்கும். கொடுக்கவா? இனியா அவளே ஓகேன்றா. ஐயோ நல்ல வேலை, வெற்றி அவையும் எங்க இல்லை. ஆமா எனக்கு வேணும். கொடுக்குறேன், கொஞ்சம் வழி விடுங்க. வழி விடுவா? ஏய் நான் வழி விட்டா நீ போயிடுவியே. அதுக்குதான் வழி விட சொன்னேன். கொடுக்குறேன்னா கொடுக்கறதுக்காக தான் வழி விட சொன்னேன். ஏய் என்னடி சொல்ற, எனக்கு புரியல. நீங்க கேட்டீங்கல்ல உங்களுக்கு கொடுக்கணும்னு, அதை நான் கீழே கிச்சன்ல தான் வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்ல, அதுக்குதான் வழி விடுங்க. ஆமா எனக்கு நீ என்ன கொடுக்கணும்னு நினைச்சா? பணியாரம், வாழைப்பழ பணியாரம், முட்டை பணியாரம், பால் பணியாரம். எங்க அம்மா சூப்பரா செய்வாங்க. நீங்க நேற்று வந்தீங்கல்ல, நேற்றே உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நேற்று அதுக்குள்ள அம்மாவும் பெரியம்மாவும் வந்துட்டதுனால நீங்க சீக்கிரம் போயிட்டீங்கல்ல, அதான் இப்ப வந்திருக்கீங்களா, வச்சிருக்கேன், நிறைய இருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்போ இவ்வளவு நேரம் நீ பணியாரத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தியாடி? ஆமா ஆமா, நீங்க எதை பத்தி நினைச்சீங்க? இந்த இனியோ இவகிட்ட பேச்சே ஆகாது, நீ ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன்ல இறங்கிடு, அதான் சரியா வரும். அவளை என்ன விருப்பி தேடி பார்க்க சும்மா விடக்கூடாது. இருடி, மாமியார் வரத்துக்கலாம் இன்னைக்கு கண்டிப்பா. என்னங்க பண்றீங்க? விடுங்க, நான் போறேன். என்னது போறியா? ஏய் என்னடி, இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? விடுங்க, நான் போறேன். எனக்கு பயமா இருக்கு, நான் போறேன். வேணாண்டி. ஏய் ஏதாவது கொடுப்பியான்னு கேட்டோம், பணியாரமா கொடுப்பேன்னு சொன்னேன். ஏய் எனக்கு பார்த்தா பணியாரம் கொடுக்க மாட்டோம்னு உனக்கு? வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும் சொல்லுங்க, நான் வேணும் போய் கொண்டு வந்து தரேன். சத்தியமா புரியலையாடி, நான் என்ன கேட்பேன்னு உனக்கு புரியணும்? எனக்கு பயமா இருக்கு, விடுங்க, நான் போறேன். அது கொஞ்ச நேரத்துக்கு தான் பயம் இருக்கும், அப்புறம் பயம் போயிடும். ஏய் முதல் முறையாக உனக்கு விட்டுருக்கண்டி, உனக்கு எதுவும் தோணல? ஏய் இப்பவும் பயமா இருக்கா என்ன? அது அது வந்து இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கு போல இருக்கு, அதையும் போக வச்சுட்டா? இல்ல வேண்டாம், நான் போறேன். ஏய் எங்க போற? அதெல்லாம் எங்கேயும் விட மாட்டேன். உன் பயத்தை முழுசா போக்காம எங்கேயும் விட மாட்டேன். என்ன பண்ண போறீங்க? எனக்கு ஏதாவது கொடுக்க உனக்கு தோணலையான்னு கேட்டேனே, பணியாரம் கொடுக்கணும்னு சொன்னா எனக்கும் உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு தோணுது, அதான் அது கொடுத்து உன் பயத்தை போக்கலான்னு இருக்கேன். அது நான் வாயால சொல்றதை விட கொடுக்குறேன், கொடுத்ததுக்கு அப்புறம் நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. ஏய் எங்கடி ஓடுற? அதெல்லாம் விட முடியாது. என்ன சொன்ன? எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுதான்னு கேட்டதுக்கு பணியாரம் கொடுக்கணும் தோணுது. ஏய் சத்தியமா சொன்ன, நான் எதை நினைச்சு கேட்டேன்னு உனக்கு தெரியாது? அப்போ உனக்கு தெரியும் தானே? சொல்லுடி, தெரியும் தானே? ஏய் தெரியாதுன்னு மட்டும் போய் சொல்லாத. அபியை நீ பேசிட்டு இருந்தத நாங்க கேட்டுட்டோம். அபி கிட்ட உனக்கு எல்லாமே தெரியும்னு சொன்ன பத்தியா, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன்.
என் வேலை கொஞ்சம் ஈஸி தான். இப்போ நான் நினச்சி வந்தது கிடைக்குமான்னு தெரியல. கிடைக்குமா? இல்ல அம்மா அம்மா வந்துருவாங்க நான் போறேன். அப்போ நான் என்ன நினைச்சேங்கிறது உனக்கு தெரியுது. அப்படிதானடி? அது நான் என்ன நினைச்சேன்னு உனக்கு புரிஞ்சிருச்சுல. எனக்கு இது போதும்டி. ஏய் ப்ளீஸ் ஒன்னே ஒன்று கூட. உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அதுக்காகவாது ஒன்னே ஒன்று கூடடி. இல்ல அபி வெற்றி இங்க தான் இருக்காங்க. தப்பா நினைப்பாங்க நான் போறேன். அபியும் வெற்றியும் இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, அத்தையும் இந்த பக்கம் வர மாட்டாங்க. வெற்றி எல்லாத்தையும் சமாளிச்சுப்போம். ப்ளீஸ் எனக்கு வேணும். அதுவும் இப்போ வேணும். ப்ளீஸ் டி ஒன்னே ஒன்று கூட. அது அது சரி, நீ கொடுக்க வேணாம், நான் கொடுக்கறதையாவது வாங்கிக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ கூட நான் வாங்கிக்கிறேன். இப்போ எனக்கு கொடுக்கணும்னு தோணுது. என்னால் முடியலடி. ப்ளீஸ் டி அது எதுவும் பேசாத. எனக்கு இப்போ வேணும். ப்ளீஸ். என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல உன்னாலே பெண்ணானே வாய்ப்பாட்டு பாடும் பெண்ணே மௌனங்கள் கூடாது. வாய் போதும் விடுங்க. எனக்கு போதாது. ப்ளீஸ். ஏய் என்னாச்சு? ஏதோ பண்ணலடி. உங்க மீச கொத்தது. ரொம்ப குத்திருச்சான். போதும் விடுங்க. லவ் யூடி. ஏய் என்னடி நீ ரொம்ப குத்திருச்சான். இல்ல சரி விடுங்க நான் போறேன். விடுங்க விடுங்கன்னு மேடம் நல்லா சாஞ்சிட்டு இருக்கேன். அது அது ஒண்ணு விடுங்க. ஏய் அதுக்குள்ள போயிடாதடி. இப்படி இரு. எனக்கு பிடிச்சிருக்கு. லவ் யூமா. தேங்க்ஸ். எனக்கு வேணும்னதும் எடுத்துக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாலும் ரொம்ப தேங்க்ஸ். நான் போட்டேன். இருடி, முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயம் தான் பேசலாம்னு வந்தேன். இங்க இப்படி ஒரு சமாச்சாரம் கிடைக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஆனா நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டேஸ்டா இருந்தது. என்னன்னு சொல்லுங்க நான் போகணும். வெரி நான் சொல்றேன், என்ன பாரு. இல்ல வேண்டாம் நீங்க அப்படியே சொல்லுங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. சரிம்மா, ஒன்றும்ல, ஈவினிங் நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். நீ கண்டிப்பாக வரணும். சரியா? உனக்கு நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் சாரி எடுக்கணும். கண்டிப்பாக வா. நான் செலக்ட் பண்ணி தர சாரி தான் நீ கட்டணும். அதே போல் எனக்கு நீ தான் செலக்ட் பண்ணி தரணும் ட்ரெஸ். ஓகேவா? ஏய் என்ன கேட்டதை சொன்னது காதில் விழுந்துதான். அம்மா கூட்டிட்டு வந்தா நான் வருவேன். நான் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்புறம் கடையில் கொஞ்சம் தனியாக பேசணும். அதுக்கும் வரணும். சரியா? வேணும் வேணும் அங்க அத்தை மாமாலாம் இருப்பாங்க. வேண்டாம். ஏய் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, ஈவினிங் கண்டிப்பாக ஷாப்புக்கு வந்துடு. சரியா? சரி கொஞ்சம் பாரு. இல்ல வேண்டாம் நான் போறேன். சரி சரி பார்க்க வேண்டாம். அதான் ஈவினிங் வரல, அப்போ பார்த்துக்கிட்ட போதும். லவ் யூமா. வண்ண நிலவே வருவது நீதானா, வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா, ஒரு நூறு நிலாவின் வெளிச்சம் பார்த்தேன் உன் கண்ணில். என்ன எதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்காரு? இவன் இப்படி பார்த்தா நமக்கு என்னென்னமோ பண்ணுது. இதுக்கு மேல தாங்காது. ஹலோ ம் சொல்லுங்க அபி. நான் என்ன சொல்றதுக்கு இருக்கேன்? நீங்க தான் ஏதோ டவுட்னு என்ன கூப்பிட்டு வந்தீங்க. ஆமா என்ன டவுட்? ஆமால டவுட்டு கேட்கணும்ல. என்னென்னமோ டவுட் இருக்கு. கேட்டா சொல்லுவியான்னு தெரியலையே. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. டவுட் எல்லாம் கரெக்டா கிளியர் பண்ணுவ போல இருக்கு. டி வெற்றி, உன் டவுட் எதுவா இருந்தாலும் நேரடியா கேட்டுடு. ஹலோ
ஏங்க வெற்றி, என்னங்க அப்பப்ப ஸ்டக் ஆகி நின்னுறீங்க? இப்போ என்ன டவுட் கேட்குறீங்களா இல்லை நம்ம கீழே போலாமா? ஏய் இரு, டவுட்டு கேட்க தானே கூட்டிகிட்டு வந்தது. டவுட்டு கேட்காம ஒன்று விடுவேனா என்ன? சரி, என் டவுட்டு கொஞ்சம் ஒரு மார்க்கமாக இருக்கும். இவ்வளவு தள்ளி இருந்தால் கேட்க முடியாது. கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. என்ன சொன்னீங்க? இல்லைம்மா, டவுட்டு கேட்கும்போது தள்ளி இருந்தா சத்தம் போட்டு கேட்க முடியாதுல்ல. இது வேற மாதிரியான டவுட் எல்லாம், அதுக்கு தான் பக்கத்தில் கூப்பிட்டேன். கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓ டவுட்டுக்கா? அதான பார்த்தேன். ஆனாலும் அபி, இவன் நம்மளை பார்க்குற பார்வையே ஒரு தினசா இருக்கேன். நம்பி பக்கத்துல போலாமா? சீச்சி, அப்படிலாம் தப்பாலாம் கணக்கு போடக்கூடாது. இனியன் மாமாவோட தம்பி அப்படின்னும்போது நம்ம தப்பாலாம் கணக்கு போடக்கூடாது. பக்கத்துல போகலாம், போய் என்னதான் கேட்போமே. அப்படி இவருக்கு என்னதான் டவுட்டுன்னு நம்மளை கேட்டு தெரிஞ்சுப்போம். அபி, என்ன பக்கத்தில் வருவியா? ம், வரேன். வாடி, இதுக்கு தானே ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். சீக்கிரம் பக்கத்தில் வாடி. ம், இப்ப கேளுங்க. உங்க டவுட் எது வந்தாலும் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சா கிளியர் பண்றேன். இல்ல, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. இல்ல வேண்டாம், இதுவே போதும். இப்படியே கேளுங்க, என் காதுல விழும். நீங்க இப்படியே கேளுங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்தா நல்லா இருக்குமே. ப்ளீஸ் டி, பக்கத்துல வாடி. இல்ல, இது ஒரு மார்க்கமான டவுட்டுங்க, அதனாலதான் கொஞ்சம் பக்கத்துல கூப்பிடுறேன். அப்பா நினைக்காம பக்கத்துல வந்தா நல்லா இருக்கும். நம்பி வரலாங்க, எதுவும் பண்ண மாட்டேன். ஆ? என்ன சொன்னீங்க? எதுவும் பண்ண மாட்டீங்களா? ஏதாவது பண்ணி தான் பாருங்களேன், அப்புறம் தெரியும் இந்த அபி யாருன்னு. அதான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்லடி. என் டவுட்டு கிளியர் ஆகிற வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா டவுட்டு மட்டும் கிளியர் ஆயிடுச்சு, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் பண்ணணும்னு நினைச்சதான் பண்ணாம விட மாட்டேன்டி. வாமா பக்கத்துல. ஹலோ, என்ன பண்றீங்க? என்ன பண்ணிட்டேன்? பக்கத்துல வான்னு சொன்ன, நீ வரல. அதான் பக்கத்துல வான்னு நானே கூப்பிட்டுக்கிட்டேன். இதுல தப்புதான் இல்லையே. ஹலோ, இப்ப நீங்க பண்ணலாம் தப்புதான். முதல்ல கை எடுங்க. ஏன், எதுக்கு கை எடுக்கணும்? அது நீங்க எடுங்களேன். எதுக்குன்னு சொல்லு, அப்புறம் எடுக்கிறேன். நான் கை போட்டேன், உனக்கு ஏதாவது பண்ணுதா என்ன? பனை கண்ணை விட போதை தரும் காதல் வர தொலைந்தேன் ஏய், உன்னதான் கேட்டேன். நான் கை போட்டா உனக்கு ஏதாவது பண்ணுதா என்ன? அது அது வந்து இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லை. இல்லையா? அது சரி, உனக்கு இல்ல, ஆனா எனக்கு என்னென்னமோ பண்ணுதுடி. ஏய், நான் நினைக்கிறவன் நீயா மட்டும் இருந்தேன்னு வச்சுக்கேன், இப்போ இந்த நிமிஷம் நான் இப்படி சும்மாலாம் இருக்க மாட்டேன்டி. சத்தியமா வேற மாதிரி மாறிடுவேன். ஏன்னா இப்பவே எனக்கு உள்ளுக்குள்ள என்னென்னமோ பண்ணிட்டு இருக்குடி. சரி, ஏதோ டவுட்னு சொன்னீங்களே, என்ன டவுட் வெற்றி? அதை நீங்கள் சொல்லுங்க, என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சா கிளியர் பண்ணுறேன். ஏன்னா சித்தி அம்மா யாராவது மேலே வந்துடுவாங்க, நம்ம சீக்கிரம் கீழே போகணும்ல. ரொம்ப தடுமாறாதடி, எதுவும் பண்ண மாட்டேன். அதான் சொல்றேனே, என் டவுட் கிளியர் ஆகிற வரைக்கும் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா என் டவுட் கிளியர் ஆயிடுச்சு, எதுவும் பண்ணாம விட மாட்டேன். சரி சரி, ரொம்ப பதறாத. என் டவுட்டு கேட்குறேன், கிளியர் பண்ணு. ஆமா, சகானாக்கு தெரியாததெல்லாம் சொல்லித்தரேன், எனக்கு தெரியாதது கேட்டா சொல்லி தருவியா? ஐயோ, அசிங்கப்படுத்துறானே. அக்காக்கிட்ட பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டாங்களே. நீங்க பாருங்க வெற்றி, அது நானும் அக்காவும் சும்மா சும்மா பேசணும். நீங்க அதை தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க அப்படிலாம் கிடையாது. ஆமாமாங்க, நீங்க அப்படிலாம் கிடையாதுதான். ஃபர்ஸ்ட் நைட்ல எப்படிலாம் நடந்துக்கணும்னு உங்க அக்காவுக்கும் சொல்லி தரீங்க, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கும் அதுல எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை பாத்தீங்களா. எனக்கும் அதை பத்தி சரியா தெரியாது, கொஞ்சம் சொல்லி தரீங்களா? நம்மள ரொம்ப ஓட்டுறானே.
வெற்றி, நாங்க பேசுறதுல நீங்க தப்பு தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்குமே எதுவுமே தெரியாது. அது சும்மா அக்கா கிட்ட விளையாட்டுக்காக கேட்டேன். உனக்கு உனக்கு எதுவும் தெரியாது அடி. உனக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கும் தெரியும்டி. அதான் டவுட் கிளியர் ஆயிடுச்சுல, விடு நான் போறேன். ஹலோ, எங்கம்மா என் டவுட் கிளியர் ஆச்சு? நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதிலே சொல்லலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது, கொஞ்சம் சொல்லிக் கொடு. அப்பதான் நாளை பின்ன நானும் என் ஃபியூச்சர் ஒய்ஃப் கூட அப்படி இப்படின்னு இருக்க முடியும். ப்ளீஸ் குருஜி, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க குருஜி. ஐயோ, நம்ம ரொம்ப டேமேஜ் பண்றானே. போதுங்க வெற்றி, நீங்க என்ன ரொம்ப ஓட்டுறீங்கன்னு நல்லாவே தெரியுது. இங்க பாருங்க, இந்த வயசு பொண்ணுங்க அப்படி இப்படி பேசுறது சகஜம். அதை நீங்க இவ்வளவு கொண்டு வந்து ஓட்டுறது ரொம்ப அநியாயம். பாத்துக்கோங்க, இது நானும் அக்காவை பேசுறத நீங்களும் இனியன் மாமாவும் கேட்டுட்டீங்க தான், ஒத்துக்கிறேன். அதுக்காக இப்படி எல்லாம் ஓட்டக்கூடாது. ப்ளீஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமே. சரிம்மா, ஆளாத விட்ட அழுதுருவ போல இருக்கு. சரி, நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஆனா நான் ஸ்டாப் பண்ணணும், ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் செய்யறேன். ஆனா இதோட இதை பத்தி பேசக்கூடாது, என்ன ஓட்டக்கூடாது, சரியா? நீ முதல்ல அதை செய். நீ மட்டும் அதை செஞ்சுட்டா கண்டிப்பா இதை பத்தி நான் பேசவும் மாட்டேன், உன்னை ஓட்டவும் மாட்டேன். ஆனா நீ அதை செய்யணும். செய்வியா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் செய்வேன். என்ன செய்யணும் டக்குன்னு சொல்லுங்க. ஓ, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டு? நீ செய்வதாண்டி. அது ஒன்றும் இல்லை. எங்க அண்ணன் உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னா, முதல்ல இனியன் அண்ணாவை அண்ணன் கூப்பிட்டு இருந்தேன். இப்ப அண்ணா கூப்பிடக்கூடாதாமே, அதான் அக்காவை கட்டிக்க போறாருல, அதனால மாமான்னு கூப்பிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு அவர் மாமா வேணும். இதுதான் உங்க கண்டிஷனா? அப்ப சிம்பிள், முடிஞ்சிருச்சு. இதுல என்ன ஓட்டக்கூடாது, சரியா? ரொம்ப பெரிய கில்லாடிடி நீனு. ஹேய், நான் இன்னும் என் கண்டிஷனை சொல்லவே இல்லை. சொல்லவே இல்லையா? சரி, அப்படி என்னதான் கண்டிஷன், கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்களேன். சொல்றதுக்கு தானடி வந்திருக்கேன். எங்க அண்ணன் உனக்கு மாமானா அப்படின்னா அது அது நீங்க என்ன, நீங்க தான். ஏய், இந்த மலுப்புற வேலைலாம் வேணாம். எங்க அண்ணன் உனக்கு மாமானா நான் உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ஏதோ ஒண்ணு வேணும், விட்டுட்டு போங்களேன். அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. விஷயத்துக்கு வா. எங்க இனியன் அண்ணா உனக்கு மாமா வேணும்னா இந்த வெற்றி உனக்கு என்ன வேணும்? இப்ப என்ன, நீங்களும் எனக்கு மாமா தான் வேணும், போதுமா? இப்ப அதுக்கு என்ன? ஏய், என்னடி மாமா தான் வேணும்னு அசால்ட்டா சொல்லிட்டேன். வெற்றி மாமா, நான் உனக்கு மாமாலாம், அதுவும் உன்னோட வெற்றி மாமா. நீ இனிமே என்ன பண்ற? என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடக்கூடாது, வெற்றினும் கூப்பிடக்கூடாது. வெற்றி டார்லிங்னு கூப்பிட்டுக்கலாம், அது வேற. ஆனா இனிமே என்ன மாமா, வெற்றி மாமான்னு கூப்பிடணும். கூப்பிடுறியா? என்னது மாமாவா? ஐயோ, அப்படி எல்லாம் கூப்பிட முடியாதுங்க. சரி, ரைட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்லாம் நிறைய டவுட்ஸ் இருக்கு. நீ இப்போ என்ன பண்ணு, நான் கேட்குற ஒரு டவுட்டுக்கும் எனக்கு அழகாக கிளியர் பண்ணுவியும். அப்படி மட்டும் நீ கிளியர் பண்ணலன்னு வச்சுக்கேன், கீழே அத்தையும் சின்ன அத்தையும் இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு ஸ்ட்ரைட்டாக கேட்டுடுறேன். என் டவுட்டை ஆபி கிளியரே பண்ண மாட்டேங்கிறா, ஆனால் சகானாக்கு மட்டும் கிளியர் பண்ணுறா அப்படின்னு அத்தை கிட்ட ஸ்ட்ரைட்டாக போய் கேட்டுடுறேன். மாமா, வெட்டி மாமா, சொல்லுங்க மாமா, என்ன மாமா வேணும் உங்களுக்கு? என்னடி பட்டுன்னு சொல்லிட்டேன், எதிர்பாராத நேரத்தில் சொல்கிறேன். அந்த மாமாவை கொஞ்சம் நல்லா கூப்பிட்டா நல்லா இருக்கும். இப்படி பட்டு பட்டுன்னா கூப்பிடக்கூடாது, ஒரு ரசனையோட வெற்றி மாமா அப்படின்னு கூப்பிடணும். எங்க கூப்பிட்டு பார்க்கலாம். மாமா, வெற்றி மாமா. இது வேலைக்காகாது அத்தை. ஐயோ மாமா, வெற்றி மாமா. ஏய், என்ன கூப்பிட்ட? வெற்றி மாமா. ஏதோ ஏதோ ஒருவித ஆசை தோன்ற தனிமை இது கொடுமையடி. நிலனா நிலனா என்ன
நம்மள ஏதாவது தப்பா எடுத்துட்டு இருப்பாலும். அபி, உனக்கு என்னடி ஆச்சு? நீயும் எதுக்கு அமைதியா இருக்க? அவன் உன்னை தொட்டு பேசிட்டு இருக்கான், ஆனா நீ எந்த ரியாக்ஷனும் இல்லாம அப்படி செல்ல போல நிக்கிற. ஏ அபி, உன்னதானே கூப்பிடுறேன். அக்கா சொல்லுக்கா. இல்ல அபி, வெற்றி கிட்ட தான் பேசலாம் வந்தேன். வெற்றி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்ல, மறந்துட்டியா? அது அக்கா நீ பேசு, நான் போயிட்டு யூனியன் மாமா பாக்குறேன். யூனியன் மாமா எங்க? அவரு அம்மா கூட பேசிட்டு இருக்காங்க. சரிக்கா, நான் போய் யூனியன் மாமா பாக்குறேன். நீயே பேசு, நான் போறேன். அபி, நான் அப்புறமா பேசுறேன். சாரி, தப்பா எடுத்துக்காத. சரி, நான் போறேன். சரி சரி, போறதெல்லாம் இருக்கட்டும். ஈவினிங் ஷாப்பிங் போகணும், மறக்காம ஈவினிங் வந்துரு, சரியா? வெற்றி, அபி வராம இருப்பாளா? அபி வராம நான் வருவேனா? அபியை கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன், நீ கவலைப்படாத. அது போதும் சகானா, இவ கண்டிப்பா வரணும். நான் போறேன். வெற்றி, சொல்லு சகானா. ஆமா, அண்ணக்கிட்ட பேசுனியா? உன்கிட்ட பேசணும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாரு. பேசுனியா இல்ல ஓடி வந்துட்டியா? போடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர்கிட்ட பேசிட்டேன். அது சகானாவா இது? பயம் தெளிஞ்சு வெக்கம் வெளியில எட்டி பாக்குது. போடா. இங்க பாரு, முன்ன மாதிரி நான் உன்ன போடி வாடிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நீ எனக்கு அண்ணி. அதனால இந்த சும்மா சும்மா போட போடன்னு சொல்லாத. டங்கு ஸ்லிப் ஆகி நானும் உன்னை போடின்னு சொல்லிட போறேன். வெற்றி, அப்படிலாம் சொல்லாத. நீ என்னை எப்ப பண்ண கூப்பிடுற? அண்ணின்னா கூப்பிடலாம் இல்ல. ஆடா பாரு, எங்க சகானாவா இது? அண்ணன் நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காரு போல இருக்கு. சும்மா சும்மா எனக்கு ஆகாத. சரி, அதெல்லாம் விடு. ஏய் வெற்றி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அதுவும் என் அபி பத்தி பேசணும். அபிய பத்தியா? என்ன சகானா, என்னன்னு சொல்லு. வெற்றி, உனக்கே தெரியும்ல, என் தங்கச்சி அபி எனக்கு எவ்வளவோ பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்கேன்ல. அத நல்லாவே தெரியுமே. அப்படி சொல்லி சொல்லிதானே அவளை என் மனசுல பதிய வச்சது. அதான் வெற்றி, எனக்கு அவ எவ்வளவோ பண்ணிருக்கா. இப்போ அவ என்கிட்ட ஹெல்ப் பண்ணி கேட்கல, ஆனா எனக்கு அவளுக்கு இந்த ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. ஆனா அது என்னால பண்ண முடியுமான்னு தெரியல. அதான் என் ஃப்ரெண்டு நீ இல்ல, அதான் உன்கிட்ட இந்த ஹெல்ப் பத்தி கேட்கலான்னு இருக்கேன். என் தங்கச்சிக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா? லூசா, என்ன இப்படி கேட்டுட்டு இருக்கான்? என்ன பண்ணணும் சொல்ல? என்ன அபி மேடமும் உன்ன மாதிரி மேற்கொண்டு ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா என்ன? தாராளமா பண்ணிடலாம், சொல்லு. அதெல்லாம் இல்ல, அவ இன்னும் இதே முடிக்கலாம், ஃபர்ஸ்ட் டிகிரி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்கிறாளா படிக்கலையான்னு நமக்கு தெரியல. அது அப்புறமா அவகிட்ட கேட்டுப்போம். இது அது இல்ல, இது வேற. வேறையா? வேற என்னமா? வெற்றி, நான் உன்கிட்ட சொல்றேன், ஆனா நீ நம்ம வீட்டுல யார்கிட்டயும் சொல்லிக்க கூடாது, சரியா? நம்ம பேசிக்கிற விஷயத்தான் எப்படி நான் வெளியில போய் சொல்லுவேன்? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். என்னன்னு சொல்லு. வெற்றி, நீ சொல்ல மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் எனக்கு ஒரு பயம். அதான் அது ஒண்ணும் இல்ல வெற்றி, என் தங்கச்சி அபி இருக்கால, அவ ஒரு பையனை விரும்புறா.